எஸ், ஃபைனலா போறோம் ட்ரிப்பு. சிறுத்தை இருக்குமா? டேய், யானை யானை யானை! டேய், கால்லாம் ஆட்டுதுடா, பயமா இருக்குடா எனக்கு சத்தியமா. கை விட்டு போகுதுடா. ஓகே, ஸோ ஹலோ காய்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:41. என்னடா விடிய காலையில் எங்கே போகிறேன்னு கேட்டால், நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் உனக்கு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு என்ன டேட்டு? ஜான்வரி 8. எஸ், ஃபைனலாக போகிறோம் ட்ரிப்பு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் போகிறோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 16 பேரோ 18 பேரோ இருந்துச்சு. நான் போல, நான் வரல, இது அதுன்னு சொல்லி சொல்லி கடைசியில பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு டிசைட் ஆச்சு 4 பேர் போறோம், சரி ஓகே அப்படின்ட்டு. 3 பைக் வருது. நம்மளது ஒன்று, இன்னொன்று இன்டர்செப்டர் ஒன்று வருது, இன்னொன்று வந்து என்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு அஸ்வந்த் ஈரோட்லேருந்து அப்படி ஜாயின் பண்ணிப்பான். நம்ம போகிறது ஈரோடு தான் ஃபஸ்ட்டு போகிறோம். ஸோ இப்போ வந்து மீட்டப் ஸ்பாட் வந்து போரூர் ஹைவே, அந்த டோல் பிளாசா. ஸோ பைக்லாம் நல்லா பக்கா சர்வீஸு, செயின் லூப் எல்லாம் எடுத்துட்டேன் கையோட, மீட்டரும் 0 பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஹைவே ஏற போகிறோம். ஆக்சுவலி நான் யூஸ்வலாக இந்த ரூட் தான் எடுப்பேன், ஏன்னா சிட்டி டிராஃபிக் அவாய்ட் பண்ணோம். ஸோ காலையில் அவ்வளோ டிராஃபிக் இருக்காது. இந்த ரோடு எனக்கு பிடிக்கும், ஃப்ரீயாக சூப்பராக இருக்கும். 80K நல்லா குளிர் அடிக்குது. என்கிட்ட ட்ரெஸ் எடுக்கும்போது நான் ஹுட்டி, இந்த இந்த ஒரு ஹுட்டி தான் என்கிட்ட இருக்கு. ஸோ அது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். வேற ஒன்றும் என்கிட்ட பெருசா ஹுட்டி இல்லை. ஃபுல் ஸ்லீவ்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் உள்ள. அஃபிஷியலி ஃபர்ஸ்ட் டோல்கேட் தாண்டியாச்சு. ஆக்சுவலி காலையில் இந்த மாதிரி ரோட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டபடி முறுக்கலான்னு தோணும். ஆனால் நம்மளோட எய்ம் என்னன்னா பார்த்து பொறுமையாக நிதானமாக சேஃபாக முடிக்கணும் இந்த ட்ரிப்பை. அது ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டே ஓட்டணும். கிட்ட வந்துட்டோம். இப்போ இங்கே தான் பசங்க எங்கே நிற்கிறானுங்க போல, எங்கன்னு தெரில. ஏய், இதோ போகிறான் பாருங்க. எத்தனை ஹார்ன் அடிக்கிறேன், காது விழுதான்னு பாருங்க. நம்ம டோலரோட பேக் நான் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா அவனுக்கு 2 பேர் போறானுங்க போல. தலைவர் ரைடிங் ஜாக்கெட்லாம் போட போறாரு. அதான் பேட்டரி நிறைய இருக்கா. ஸோ ஏ கைஸ், கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 5:15. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக கிளம்புறோம் போரூர் டோல்கேட்லேருந்து. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தாண்டி போயிட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம ரூட் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையிலேருந்து ரைட் எடுத்து ஏதோ சம்திங் சொன்னான், சரின்ட்டு. ஏன்னா அந்த ரோடு நல்லா இருக்கும் போல. ஸோ இங்கே கிளம்பிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக அடுத்த ஸ்டாப் ஈரோடு தான். ஸோ யா கைஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:15. எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 74 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். நம்ம செங்கல்பட்டு தாண்டிடும் நினைக்கிறேன். ஆமாம், சரியான குளிர். நான் க்ளவுஸ் போட்டிருக்கேன், இதுக்கு மேலே குட்டி. எனக்கு க்ளவுஸ் போட்டால் சரியான குளிர். ஆனால் அங்கே ஒருத்தன் க்ளவுஸ் போடாமல் ஓட்டிகிட்டு இருக்கான், எப்படி தான் ஓட்டுறானோ. கால்லாம் பார்த்தீங்கன்னா நடுங்குது, ஜீன்ஸ் போட்ட டைட் ஜீனு. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஹீட்டே தெரில எனக்கு. இந்த வண்டி எப்படி கொதிக்கும், ஒரு ஹீட்டில் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி சன்ரைஸ் வந்து நம்மளுக்கு பின்னாடி தான் நடக்கும். நம்ம வந்து வெஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கோமா, அதனால பின்னாடி சன்ரைஸ் ஆகும், பார்க்க முடியாது சன்ரைஸை. ஸோ ஒரு டீசெண்டான ஹைவே கிடையாது, ஆனால் ரோட் நல்லா இருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்பீடு அதிகம் படுத்திருக்கோம், ஒரு 80லேருந்து 90. சாரி, இது இங்கே இருக்கட்டுமா பேக்லாம்? இது பிரச்சனை கிடையாது, துணி தான் உள்ள. இதுக்கே குளிருது. தெரியல, நான் வேற எல்லாமே சின்ன வாங்கிட்டு வந்தேன். ஸோ கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 7:30.
கரெக்டாக நம்ம வந்து 111 கிலோமீட்டர்ஸ் 111 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். 99 கிலோமீட்டர்ஸ்னு ஒரு கடை ஏதோ சூப்பராக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் காஃபி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு செம்ம குளிர், பேசவே முடியல. சன் ஒரு அளவு மேலே வந்துருச்சு, இருந்தாலும் செம்மையாக குளிருது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:15 8:20 கிட்ட ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ தான் ஒரு டோல்கேட் தாண்டினோம். அவள் தான் உளுந்தூர்பேட்டை கிட்ட தான் போகிறோம். கூகுள் மேப்ஸில் ஒரு லைட்டாக சின்ன கன்ஃபியூஷன் ஆச்சு, அதனால தான் ஒரு இடத்துல நின்னோம். இந்த சைன் போர்டில் உளுந்தூர்பேட்டைன்னு காட்டுச்சு, ஆனால் மேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் போகணுன்னு காட்டுச்சு. ரெண்டில் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டு நின்ட்டோம். ஏன்னா மதுரை போய் போனால் ரொம்ப சுத்துன்றானுங்க. ஸோ அந்த ரைட் எடுத்தே ஆகணும், இல்லைன்னா சுத்தாயிரும். ஸோ கைஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:15. நாங்கள் கரெக்டாக பாதி தூரத்தில் இருக்கோம். ஸோ 200 கிலோமீட்டர் போயிருக்கோம் இது வரைக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 இல்லை 120 மெயின்டைன் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெட்ரோல் போடணும். ஸோ இந்த ரோடு சூப்பராக இருக்கு ஆக்சுவலி. ஆனால் என்ன அங்கங்கே சைடு ஃபுல்லாக இதுவாக குரங்கு இருக்கு, அடிக்கடி நடுவே நாய் வருது. அது ரெண்டு இஷ்யூ தான் இருக்கு. நல்லா இருக்கு ரோடு. இப்போ நம்ம வந்து சேலம் வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:45. இது வரைக்கும் நம்ம ஓட்டின கிலோமீட்டர்ஸ் வந்து 360 கிலோமீட்டர்ஸ் ரஃப்லி ஓட்டிட்டோம். இன்னும் வந்து என் ஃப்ரெண்டு வீடு வந்து ஒரு 63 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன். இப்போ வரும்போது ஒரு ஸ்டாப் போட்டோம். இப்போ நான் பார்த்த வரைக்கும் நாங்கள் 3 ஸ்டாப் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். செம்ம டயர்டு எல்லாரும், ஏன்னா நைட்டு வந்து தூக்கமே இல்லை. அதனால நான் படுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12:30 தான் படுத்தேன், 3:30 அனுப்பிச்சிட்டேன். ஸோ 3 hours ஸ்லீப் தான் எனக்கு ஆக்சுவலி. பரவாயில்ல, ஆனால் தூக்கமும் தெரியல, ஒரு நாள் ஜாலியாகவே இருக்கு. இதுதான் டிராஃபிக்கு. பிரேக் டவுனா? பிரேக் டவுன். எனக்கு இந்த வண்டியை மண்ணில் ஓட்டவே பயம், எப்போ சறுக்கி விடுனே தெரியாது. ஐயோ சொல்லி வாய முடியல, சறுக்குது. பேக்கு பஞ்சரு, சொல்லவே தேவையில்லை இந்த பைக்குக்கு. 400 கிலோமீட்டர் ஓட்டம் காலையிலேருந்து இன்னும் வரல. செம்ம பசி, தூக்கம் வர இப்போ லைட்டாக வருது தூக்கம். காலையிலேருந்து தண்ணி கூட குடிக்கல. பாட்டில் வந்து பேக் உள்ள வச்சுட்டேன் பின்னாடி, நல்லா கயிறு கட்டி மூடிட்டேன். அது திறந்து எடுக்கிறதுக்குள்ள கித்தனா கிலோமீட்டர் பாய்? 2 கிலோமீட்டர். ஐயோ போலீஸ்! இந்த ட்ரிப்பில் எப்போ யாருன்னா எந்த போலீஸ் பிடிப்பாங்க தெரியாது. அதனால கையோட டிபி கிலோஸும் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா மவுண்டன் தான் ஏற போகிறோம். ஸோ ஏதாச்சும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஏதாச்சும் ரூலு போட்டு லவுடாக இருக்க எக்ஸாஸ்ட்னு சொன்னால் கஷ்டம். அதனால கையோட டிபி கில்லரு, ஆலன் கீ, அந்த நட்டு போல்ட்டு எல்லாம் கொண்டு வந்துட்டேன் பக்காவா. பின்ன அவ்வளோ தூரம் மலை ஏறிட்டு போயிட்டு அங்கே போய் போலீஸ் இந்த வண்டி நாட்டில் விடுன்னு சொல்லிட்டா அதெல்லாம் வாழ்க்கையை விருத்துருவேன். எவ்வளோ பெட்ரோல் போட்டு வந்துட்டு எவ்வளோ மைலேஜ்னு பார்க்கவே இல்லையா நான். சரி பரவாயில்ல, மைலேஜ் டெஸ்ட் பண்ணுற நேரமா இது. எவ்வளோ வேணா குடி, பிரச்சனையே இல்லை எனக்கு. எவ்வளோ கிலோமீட்டர்னு கேட்டால் 2ன்னு வானுங்க, அது கேட்காமலே இருக்கலாம். ஜிடி ஆஃப் ரோடிங். ஆனால் சத்தியமாக எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி 400 கிலோமீட்டர் தானே, ஈஸியாக ஓட்டிடலாம் நினச்சிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு 300 கிலோமீட்டர் ஒன்றுமே தரல சொல்ல போனால். ஜாலியாக இருந்துச்சு, சூப்பர் ரோடு, நல்ல ஸ்பீடில் வந்துட்டு இருந்தோம்.
இப்போ டைம் ஆக ஆக என்ன ஆகுது, கடைசி 100 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பசி, அது இல்லாம டயர்டு. ஒரு வழியா வந்து ஹைவேலேருந்து நம்ம வந்து இன்டீரியர் போகிறோம். இது வில்லேஜ்னு சொல்ல முடியல, ஏன்னா வீடுலாம் வந்து நல்லா இருக்கு, நல்லா மாடர்னா பெருசா சூப்பராக இருக்கு. அதே மாதிரி நிறைய வயல் கிராப்ஸ் அதுவும் நிறையா இருக்கு. ஆஹா, இந்த மாதிரி இடத்துல வீடுலாம் இருந்தா நிம்மதியான வாழ்க்கை. என் மச்சான் இந்த மாதிரி இடத்துலயா இருக்கிறான், மஜா பண்ணுவான் போல. இது விட்டு சென்னைக்கு வந்தா எப்படின்னு தெரியல அவங்களுக்கு. ஒருவேளை அவனுக்கு இங்கே பிறந்து பிறந்து வளர்ந்து இதுவே பழகி போயிருக்கும். நாம சென்னையில இருந்து அது பழகி போயிட்டு இது பார்க்கும்போது புதுசா இருக்கு. வா, இந்த மாதிரிலாம் இருக்குமா வீடு, வீட்டு நடுற தோட்டம், அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு பார்க்க. இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஒரு நாய் இருக்கு, ஜெர்மன் ஷெப்பர்ட். அவன் என்ன சொல்லியிருக்கிறான், ஏய் இதோடா, ஏ மச்சி சே ஹாய். ஹாய். ஸ்ட்ரைட்டா போய் லாஸ்ட். ஓகே, ஸ்ட்ரைட்டாக போய் லாஸ்ட் லெஃப்ட். எங்கே விட்டேன்? என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு நாய் இருக்கு, அது கடிக்காது கடிக்காதுன்னு சொன்னான். டேய் டேய் டேய், நாய் இருக்குதுடா, இனி கடி குட்டுருவான் போல சத்தியமா. ஹோம் ஸ்வீட் ஹோம். இங்கே விட்டுடலாமா? So guys, we are officially at our Motta house. House is so big, but the dog is very very big. நாய் வந்து என்னை பார்த்தாலே குலைக்குது, ஏன்னு தெரில. ஆசையாக நான் என்னையே பார்க்குது. ஆக்சுவலி நான் கிட்ட போக விரும்பல. பை பை. பேட்டி பை. ஓகே, அங்கிள் ஆண்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷம், பாசமாக இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா மூணார். நம்ம ஃப்ரெண்டும் கூட வந்துட்டான், என்எஸில் போகிறவன் தான் மொட்டை, பின்னாடி வரணும்னு உங்களுக்கே தெரியும். செம்ம டயர்டாக இருக்குது. ஆனால் இவன் வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தான் கொஞ்சம் ஓகே. ஒரு 100 கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஹைவே, அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஹில்ஸ் தான். நாங்களாம் ஃபுல் டயர்டில் இருக்கிறோம், 2 இன்டர்செப்டரும் காண்டி ஃபுல் டயர்டு. என்எஸ் பாருங்கள் பறக்கிறான். சரி, இப்போ தான் ஆரம்பிக்குது அவனுக்கு ரைடு. எங்களுக்கு ரைடு ஒரு 400 கிலோமீட்டர் முடிஞ்சிச்சு எங்களுக்கு ரைடு. மூணாரில் போயிட்டு படுக்க வேண்டியது தான், நல்லா தூங்கணும். நாளைக்கு ஒரு பிளான் இல்லை காலையில். ஸோ டைகர் ரிசர்வ் ஆக்சுவலி இது. அங்கே வார்னிங் சைன் போட்டிருக்காங்க போல், டைகர் ரிசர்வ். ஆனால் நம்ம போகிற இடத்துக்கு கிடையாது, டைகர்ஸ் வராது, யானைகள் வந்தால் வரும். ஆஹா, அழகான ரோடு, அழகான வியூ. இந்த பக்கம் மலை, அந்த பக்கம் மலை. ஏய் ஹாய் பீகாக். இனிமேல் தான் ட்ரிப்பு ஸ்டார்ட். இவ்வளோ நேரம் வந்ததுலாம் வேஸ்ட். திஸ் இஸ் என்டர்டைன்மெண்ட். இதுதான் இப்போ வந்து பிரச்சனை நம்மளுக்கு. அண்ணாமலை டைகர் ரிசர்வ். ஆஹா, செக்கிங் பண்ணுறாங்களே. क्या भाई, எக்ஸாஸ்டிக் சிக்கன் கிடையாதுல்ல? 20 ரூபா எக்ஸாஸ்டிக்கா? அவன் கட்ட சொல்லு, கட்டிடலாம். இரு இரு இரு, வாங்கடா. தனியாக போக விட்றானுங்களே. ஓகே காய்ஸ், எக்ஸாஸ்ட்டுக்கு ஒன்றும் சொல்லலை, நம்ம தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். வாவ், பயமாக இருக்கே. அவனுக்கு போட்டோம் ஃபஸ்ட்டு. டேய் 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 டேய், நாங்கள் அவன் மட்டும் வந்துட்டான்.
எலிஃபண்ட் ஜோன், டு நாட் ஸ்டாப். நிக்கவே கூடாதுன்றானுங்க. பார்த்தே யானை ரோட்ல நடந்து. நான் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், காரை கவுத்தி போடுறது, ஜீப்பை கவுத்தி போடுறதுன்னு. இப்போ டூ நாட் ஸ்டாப்னா நடுவில் வந்துச்சு என்ன பண்ணும்? எங்க பார்த்தாலும் யானையை பாக்குற மாதிரியா இருக்கு. டே மொட்டா வாவ், யானப்பி யானப்பி. ஓ மை காட், மச்சி சார் யானப்பி. ஓ மை காட், ஃப்ரெஷ்ஷா இல்லையா? ச்சே, யானையை பார்க்காம போயிரும் போலயே. சே, யானை நினைச்சேன், நானே சத்தியமா நினைச்சேன்டா. கால்வன் சதுரிட்டான். ஒரு செகண்ட் நானே யானை தான் நினைச்சேன். ஏய், யானைய பாக்கணும்டா. கத்துறான். வாட்ரா பாய், நோ யானை. சிறுத்தை இருக்குமா? யானை யானை யானை. ஏய் வாடா, கிட்ட வாடா, கிட்ட வாடா, ஒரு நிமிஷம். அங்க போலாம்டா. வான்றாரு மச்சான், சோடா டேய். வாவ், ஃபர்ஸ்ட் டைம். மச்சான் பயமா இருக்குதுடா. ஆஃப் பண்ணுமா? ஓகே 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 ஓகே. நானும் பின்னாடி வந்துக்கிறேன் லைட்டா. ஏன் அந்த கார் நவுத்த சொல்றா? மச்சான் மச்சான் அடி, எல்லாம் ரீல்ஸ்ல பார்த்தது நிஜமா பாக்குறப்ப கண்ணால. இப்போ மட்டும் துரத்துதான் வெயிட்டா. நான் மேல ஓட்டுறேன். ஆமா ஆமா, வண்டி முக்கியம் உயிர் முக்கியமா? வண்டி உழுந்தா போட்டேன், உயிர் முக்கியம் எனக்கு. எஸ் ஓகே, ரெடியா இருக்கும் ஓட. மச்சான் டே, யானடா யானடா. மச்சான் சுத்தி சுத்தி பாரு, பின்னாடில இருந்து கவிர போகுது யானை திரும்பி. ப்ரோ அந்த காருக்காரன் வியூ மறைக்கிறான். இங்கதான்டா வருது டேய். டேய் கால்லாம் ஆட்டுதுற, பயமா இருக்குடா எனக்கு சத்தியமா. யார் சொன்னா? ஜீப் பின்னாடி போனா சரி, ஜீப் பின்னாடியே போகணுமா? சத்தியமா எனக்கு பயமா இருக்கு. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் எவ்ரிதிங். டேய் என்னடா, போயிடலாமா? டேய் முட்டை போயிட்டான். டேய் டேய் என்னடா விட்டு போயிட்டானுங்க? அதுவே போயிடுச்சு. பா, ஏண்டா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டா? போடா, உன்னை பார்த்து அதுவே போயிடுச்சு பயந்து. ட்ரீம் கம் ட்ரூ. ராசி நல்லா இருக்கு ஆக்சுவலி இன்னைக்கு. அடுத்தது என்னது? புலியா? டைகர். அடுத்தது டைகர். இல்ல வேணாம், எதை சொல்றோமோ அதான் நடக்கும். டைகர்லாம் பார்க்க வேணாம் எனக்கு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சில்னஸ் வருது, கொஞ்சம் கொஞ்சமா குளிருது. அப்பா காலையில குளிர்ச்சு, அதை விட்டு இப்போதான் குளிருது. அப்பா அடி. என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் பைக்ல ஒரு ஹேர்பின் பெண்டுனா இதுதான். இது ரெண்டாவது.
தடுக்கவே முடியாதா? டேய் 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 சொல்லி வாய மூடல டேய். முயலா? ராபிட். எலிஃபண்ட் பார்த்தாச்சு, ராபிட் பார்த்தாச்சு, டைகர் மட்டும் பார்க்கல. பீகாக்டா. பீகாக் இப்படி கத்தாதோ தெரியல. என்ன? யானை 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 யானை. நிக்கலாமா? ஆமா வேணாமா? ரெண்டாவது வாட்டி யானை பார்க்குறோம். 30 ஸ்பீட் லிமிட் வந்து 30. அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா சேஃபாக போகலாம். என் கையை செல்ல இருக்குடா. பிளான்டேஷன் உள்ள இறங்கி ஓடிட்டு வரேன், கை விட்டு போகுதுடா. ஸோ ஃபைனலி நம்ம மூணார் வந்துட்டோம். காலையில் 5:30 மணி 5:15 ஸ்டார்ட் பண்ண ரைடு இது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 ஆக போகுது. ஆக்சுவலி நாங்கள் இன்னும் மூணார் வந்துட்டோம். எங்கள் இது ரூம் போகிறதுக்கு இன்னும் ஒரு 8 கிலோமீட்ரு. ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டோம் டின்னர். ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் நூடுல்ஸு. அவ்வளோ சொல்லிக்காலெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபுல் மசாலா. ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை போட்டு கொடுத்துட்டாங்க வெயிட்டாக. ஸோ அதையும் சரின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறோம். என்னடா? ஸோ நம்ம டூர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 640 கிலோமீட்டர்ஸ் இன்றைக்கி ஒரு நாளில். இது 5 நாள் ட்ரிப்பு. இதான் இன்றைக்கி தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஏன்னா சென்னையிலேருந்து ஈரோட்லேருந்து மூணார். ஸோ இன்றைக்கி தான் அதிகமாக இருக்கும். நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சுற்றுறது தான், பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ ரூமுக்கு போயிட்டு ஒரு ஸ்லீப்பு தான், ஒன்றும் கிடையாது. உங்ககிட்ட காலைல எப்போ எழுந்திக்கிறான்னு தெரில. ரூம் வந்து 8 கிலோமீட்டர்லாம் கிடையாதான், 500 மீட்டர்லேயே இருக்கான். நம்ம கேல்வின் பையன் என்ன பண்ணிட்டான், வேறு ஏதோ ஃபஸ்ட்டு ஒரு ரூம் அமைச்சிருக்காங்க போல், அதை நினச்சிட்டு அதோட லொக்கேஷன் போட்டான் போல். அது கிடையாதான். இப்போ 500 மீட்டர்லேயே எங்கேயோ ஒரு ரூம் இருக்கான். நல்ல வேலை. ஏன்னா இந்த குளிரெல்லாம் இதுக்கு மேலே 8 கிலோமீட்டர்லாம் ஓட்டினா வரலாம், கை கால்லாம் நடக்குது. க்ளவுஸ் போட்டால் தான் அதிகமாக குளிருது, ஏன்னு தெரில. 500 மீட்டர் எவ்வளோ நேரமாடா? ரூம்ஸ்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரோட்டில் போகிறவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க, ரூமா. வா, வண்டி எங்கே ஒன்றும் நல்லா இருக்கு பார்க்க, வெளியிலேருந்து பார்க்கவும் நல்லா இருக்கு. ஐயோ ஆஃப் ரைடிங்கு, ஐயோ. வா